பண்றீங்க? என்னதான் பண்ணுறீங்க? ஏதோ என்னடா இவங்க பூஜைலாம் பண்ணிட்டு இருக்கானுங்களே, ஒருவேளை ஷார்ட் ஃபிலிம் ஏதாச்சும் ரிலீஸ் பண்ண போறாங்களா அப்படின்னு நீங்க நினைக்கலாம். பட் இது ஷார்ட் ஃபிலிமோ இல்லை படமோ அதோட பூஜை இல்லைங்க. பட் ஷார்ட் ஃபிலிம், ஆல்பம், சாங்ஸ் எல்லாத்துக்குமே அப்டேட் கண்டிப்பாக நான் சொல்றேன். இது வந்து ஒரு சர்ப்ரைஸான ஒரு வீடியோ. இந்த பூஜை வந்து உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் தான். ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்க. ஆக்சுவலாக நண்பன் அப்படின்றதுக்கு எடுத்துக்காட்டு என்னுடைய ஃப்ரெண்டு சாய் தினேஷ், அவனை தான் சொல்லுவேன். ஸோ இது வந்து அவனுக்கான ஒரு சர்ப்ரைஸ் வீடியோ தான். ஆக்சுவலாக அவனோட பைக் வந்து ஒரு சில மாசத்துக்கு முன்னாடி மிஸ் ஆயிடுச்சு. ஒரு சில பேர் தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்கு. ஸோ அது யார் எடுத்தாங்க என்னன்னு தெரியல. ஸோ நாங்களும் அங்கே எங்கே நிறைய இடத்துல தேடணும், பைக் எங்கேயுமே கிடைக்கல. ஸோ மச்சான் தினேஷும் வந்து பைக் வாங்கலாம்னு ரொம்ப நாளாக பார்த்துட்டு இருந்தான். நிறைய ஸ்ட்ரகிள்ஸ், அதுக்கேற்ற மாதிரி நிறைய மந்த்லியான பிரச்சனைகள் அப்படின்னு நிறைய போயிட்டு இருந்தது. அவனும் சொல்லிட்டு இருந்தா பைக் ஒன்று வாங்கணும் மச்சான், வாங்கணும் மச்சான், வாங்கணும் மச்சான்ட்டு. நானும் வந்து ஃபிக்ஸ் ஆகிட்டேன். ஸோ இவனுக்கு கண்டிப்பாக ஒரு பைக் ஒன்று வாங்கி கொடுத்தாகணும் அப்படின்ட்டு. பட் எனக்கும் சில பல சுச்சுவேஷன்ஸ், சில பல காரணங்களால என்னால் வாங்கி தர முடியல. கொஞ்ச நாள் கழிச்சு என்னால் முடிஞ்ச ஆட் ஷூட்டு, அப்புறம் நான் வந்து சொந்தமாக சம்பாரித்து என்னால் முடிஞ்ச ஒரு அமௌண்ட் ரெடி பண்ணி அவனுக்காக ஒரு ஹீரோ ஹோண்டா பைக் ஒன்று வாங்கினேங்க. ஸோ செகண்ட்ஸில் தான் வாங்கினேன். எனக்கு வந்து புதுசுலேயே வாங்கி தரணும்னு ஆசை தான். பட் கண்டிப்பாக அதுக்கான நாளும் கண்டிப்பாக வரும். பட் இப்போதைக்கு அவனுக்கு ஓட்டுறதுக்குன்னு ஒரு பைக். ஸோ அந்த பைக் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஹீரோ ஹோண்டா தான் வாங்கினேன். அவனுக்கு ஹீரோ ஹோண்டா ரொம்ப பிடிக்கும். அந்த பைக் தான் ரொம்ப பிடிக்கும். ஸோ என்னால் முடிஞ்ச அளவுக்கு அமௌண்ட் ரெடி பண்ணி செகண்ட்ஸில் ஹீரோ ஹோண்டா வாங்கிட்டேன். இது எதுவுமே அவனுக்கு தெரியாது. எல்லாமே சர்ப்ரைஸ் தான். நான் வந்து பைக்கெல்லாம் வாங்கிட்டேன். எல்லாமே சர்வீஸ்லாம் பண்ணி பக்காவாக ரெடி பண்ணி வச்சுட்டேன். அதுக்கான புக்ஸ் எல்லாமே, டீட்டெயில்ஸ், டாக்குமெண்ட் எல்லாமே நான் வந்து வாங்கிட்டேன். வழக்கம் போல் வந்து மச்சான் மார்னிங் ஷூட் இருக்குடா, கிளம்பி வந்துடான்னு சொல்லிட்டு சொல்லுவான். அவன் டெய்லி வந்து மார்னிங் ஆனால் வந்துடுவான். ஸோ அன்றைக்கி மார்னிங் கிளம்புறதுக்கு முன்னாடி நான் கால் பண்ணேன். நான் மச்சான் கிளம்பிட்டேன் கேட்டது. கிளம்பிட்டேன்னா எதால்டா வந்துட்டுருக்குன்னு கேட்டேன். ஏதோ மச்சான் ஆட்டோ வெயிட் பண்ணிட்டு இருக்கேன்னு சொன்னான். பட் அப்போ எனக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக இருந்தது. பட் இதுக்கு மேலே அவன் வந்து ஆட்டோவில் வர வேண்டிய அவசியம் இல்லை. வழக்கம் போல் வந்து நம்ம ஷாப் ஆண்ட இறங்கிட்டான். நான், நடிகர் சண்முகம் ஐயா, சிவா, பாஸ் அண்ணன், சரவண தம்பி, அவனை ஊரில் தான் வந்தாப்புல. ஸோ எல்லாருமே ஒரு பிளான் மாதிரி போட்டு அவனை வந்து கோயிலாண்ட கூட்டின்னு வர சொல்லிட்டேன். நம்ம குடியாத்தம் செதுக்கிற விநாயகர் கோயில் தான். தினேஷை வந்து பாஸ் அண்ணாவும் கோயிலாண்ட கூட்டின்னு வர சொல்லிட்டேன். கோயில் உள்ள வந்து ஐயர் அண்ணா கிட்ட வந்து நான் பேசிட்டேன். இந்த மாதிரினா என் ஃப்ரெண்டுக்கு வந்து பைக் வந்து சர்ப்ரைஸாக கிஃப்ட் தரப்போகிறோம். அவனோட பைக் மிஸ் ஆயிடுச்சு. ஸோ என்னால் முடிஞ்ச அமௌண்ட் ரெடி பண்ணி அவனுக்கு ஒரு பைக் வந்து நான் வெளியே நிற்க வச்சிருக்கேன். நீங்களே பூஜை எல்லாம் போட்டு ஓடுற மாதிரி இது பண்ணுங்க. நாங்களாம் சாமி கும்பிட்டு வெளியே நிற்கிறோண்ணா. அங்கே வந்து நீங்கள் பூஜை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி பைக் ஓனர் யாருப்பா, இங்கே வாங்கப்பான்னு நீங்கள் சொல்லுங்கண்ணா. நான் வந்து அவனை கை காட்டி நான் கூப்பிட்டு வரேண்ணா, அவன் சர்ப்ரைஸ் ஆகணும் அப்படின்ட்டு. ஸோ நாங்களும் வெளியே பேசிகிட்டு இருக்கோம். பாஸ் அண்ணா வந்து தினேஷ் அப்படியே டைவர்ட் பண்ணி கூப்பிட்டு போனான் அப்படின்னு சொல்லிட்டேன். ஸோ தினேஷ் வந்து பாஸ் அண்ணிட்ட சொல்லியிருக்கான், என்கிட்ட சொல்லாமல் எதுவும் பண்ண மாட்டானே, அவன் யாருக்கு சர்ப்ரைஸ் பண்ணுறான், அவரோட சரவணாக்கு பர்த்டேவா, ரொம்ப குழம்பி போயிருக்கிறான். ஸோ தினேஷ் வந்து லாங்லேருந்து கிட்ட வந்துட்டு இருக்கான். கோயில் கிட்ட நடந்து வந்துட்டு இருக்கான். ஐரனாவும் வந்து பூஜைக்கான வேலை ஸ்டார்ட் பண்ணியாச்சு. அவனும் கிட்ட வரான். கரெக்டாக ஐரனாவும் வந்து வண்டி ஓனர் யாருப்பான்னு கேட்குறாங்க. ஸோ அந்த நேரத்தில் மச்சான் தினேஷ் எந்த மாதிரி சர்ப்ரைஸ் வரான் நீங்களே பாருங்கள் மக்களே. என்னதான் பண்ணுறீங்க? ஏதோ போன்றீங்க வான்றீங்க. மச்சான் வாடா, நல்லா இருக்கா? சங்கரண்ணா வந்துருக்காரு. இவர் ஐஃபோன் எப்போ வாங்கிட்டாரா? இவர் தானா? வாடா வாடா. ஏய் வாடா வாடா, இங்க வாடா வாடா. சப்பல் சப்பல் இருக்கும். காலையிலே குளியா இவர் தானா இந்த வண்டிக்கு ஓனரு? ஸ்டார்ட் பண்ண மச்சான். Kam Gananath Ganathri Kumbhava Ganapati Namaha Ekathathurjodhiyade Swami Maka Ganapati Namaha Padram Pranaya Visriyapadevaha Padram Vase Madhyatra Nairangai Vagam Sunomehe Demade Vedapurayigo Sina Indra Rajastavaha Sina Buddha Vedaha Vadata ஸோ எனக்கு இந்த மாதிரி ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் கிடைச்சதுக்கு அந்த கடவுளுக்கு நான் ஃபஸ்ட் நன்றியை சொல்லிக்கிறேன். மச்சான் நீ எதுக்காகவும் ஃபீல் பண்ணாத, எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் பார்த்துக்கலாம். ஸோ மச்சான் தினேஷை சர்ப்ரைஸ் பண்ணுறதுக்காக கூட ஹெல்ப்ஃபுல்லாக இருந்த நம்ம டீம் பாய்ஸ், நடிகர் சண்முகம் ஐயா, தம்பி சிவா, பாஸ் அண்ணன், சரவணன் தம்பி, ஸோ எல்லாருக்குமே தேங்க்யூ. சொல்லக்கூடாது, பட் இருந்தாலும் லவ் யூ செலக்ட்டிக்கலாம்.
மக்களே, உங்களுக்கும் அந்த மாதிரி ஒரு ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக இருப்பாங்க. அந்த மாதிரி ஒரு சர்ப்ரைஸ் கண்டிப்பாக உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை மறக்காமல் நீங்கள் கமெண்டில் ஷேர் பண்ணுங்கள். நானும் பார்க்குறேன். தேங்க்யூ. லவ் யூ ஆல். பாய்.